பல சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஊழியத்துல, வேலையில நம்ம க்ரோ ஆகும் பொழுது, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது, இந்த பிசாசு சும்மா இருக்க மாட்டான். என்ன தெரியுமா செய்வான்? உங்களுக்குள்ளேயே உங்க வாய்ஸ்லயே பேசுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், வெளியே இருந்து என்ன பேசினாலும், வெளியே இருந்து யார் தடுத்தாலும் நீங்க நிக்க மாட்டீங்க, நீங்க ஓடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும், அவனுக்கு புரியும். அதனால என்ன பண்ணுவான்? உங்க வாய்ஸ்லயே பேசுவான். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சரியான நேரம் வரும் பொழுது, சரியான விஷயம் நடக்கும் பொழுது, சரியான காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது, சில விஷயங்களை when we change, when we correct, when we do it right, or when the time comes, right time comes, அப்போ the suddenly வரும். உங்க suddenly வரணும்னா உங்க memory should be filled with thanksgiving points. ஏன்னா எல்லாத்துலயும் நன்மை இருக்கு, எல்லாத்துலயும் பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. உலகத்துக்கு அது இழப்பு மாதிரி தெரியலாம், ஆனா உங்களுக்கு அது பாசிட்டிவ். Because God has a lesson in every incident that happens, and that can become a great memory for you. Empty cylinders இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இந்த தட்டுப்பாடு பலரோட வாழ்க்கையை தடுமாற செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. This is one of the biggest problems that we are facing today. இதை நினைச்சு நிறைய பயம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய பதுக்கல். People have started hoarding it and it's so difficult. இந்த empty cylinders என்கிற இந்த பிரச்சனையை போல, this pressing problem போல, this scary பயம் படுத்துகிற பிரச்சனையை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் எம்டியாக இருக்கிறது என்பதுதான் கருத்து. That's exactly what I want to speak into your lives today. Our lives are also empty like these empty cylinder. இப்படி நம்ம வாழ்க்கை எம்டியா இருக்கிறதாக, ஒரு வெற்றிடம் இருப்பதாக, if we feel like that, my life is so empty, ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று சொல்லி நீங்க நினைப்பீர்கள் என்றால், I want to bring your attention to something very important today. ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸோட தட்டுப்பாடு, அதனால எத்தனையோ ஹோட்டல்ஸ் மூடப்பட்டிருக்கிறது, அதனால எத்தனையோ லைஃப் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. பல பேர் பயத்தில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு கேஸ் நீங்கள் காலி ஆயிடுச்சுன்னா புக் பண்ணணும்னு சொல்லி போனீங்கன்னா புக் பண்ண முடியல, ஆன்லைனில் புக் பண்ண முடியலன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், இப்படியாக சொன்னார், அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க ரொம்ப சுகவீனத்தில் இருக்கிறாங்களாம். அவங்க தனியாக இருக்கிறாங்க, யாரும் இல்லை, ஊரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர் என்று சொல்லி நைட்டு பயங்கர இருமல் வந்திருக்கு. சரி, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு போடலான்னு சொல்லிட்டு போய் கேஸ் ஆன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சுடுதண்ணி வைக்க முடியல, ஏன்னா கேஸ் காலி ஆகிடுச்சு, வேறு கேஸ் இல்லை. கடைசியில் அவங்க ரொம்ப நைட்டு ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கன்னு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ், there are so many stories which we don't know, we've not heard about, பட் நிறைய இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, just because of an empty cylinder. பட் ஆனால் கொஞ்சம் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த எம்டி சிலிண்டரோட பிரச்சனை, the problem that we are facing because of these LPG cylinders and the scarcity ஆயிடுமா, தட்டுப்பாடு ஆயிடுமான்ற பயத்தினால வருகிற பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் இதற்கு காரணம் நம்ம யாருமே கிடையாது. அதன் விளைவுகள் நம்ம வீட்டில் இருக்கு, இட்ஸ் இன் our house. நம்ம கஷ்டப்படுறோம், பட் அதற்கு காரணம் நம்ம யாரும் கிடையாது. யாரோ எங்கேயோ சண்டை போடுறாங்க. There are few nations at war. யாரோ தலைவர்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு, சில தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கு. Some leaders have their own maybe selfish intentions. ஏதோ பாலிசிஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு, ஏதோ ஜியாகிரபிக்கல் சண்டை இருக்கு. அதன் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் தட், இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நோ கனெக்ஷன் அட் ஆல். ஆனால் நம்ம எல்பிஜி கனெக்ஷன் பிரச்சனையில் இருக்கு.
நம்ம சிலிண்டர்ஸ் எம்டியாக ஓடுது. யூனோ மெனி டைம்ஸ், நிறைய முறை நம்ம எம்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளாகவே இருக்க மாட்டோம். நம்ம எம்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன்னு நம்ம கிடையாது. We might even be thinking, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் சரி வர செய்கிறேனே, செய்ய முயற்சி செய்கிறேனே. The Christian life that you prescribed, நீங்கள் சொன்ன அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை முறைப்படி வாழ்கிறேன், வாழ முயற்சி செய்கிறேன். Even after that, அதற்கு அப்புறமும் இதெல்லாம் செஞ்சும் கூட என்னோட நண்பர்கள், என்னோட சக வேலையாட்கள், மை ரிலேட்டிவ்ஸ், தேர் ஆல் என்ஜாயிங் தர் லைஃப். அவங்களாம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறாங்க, பாவத்தில் இருக்காங்க, அவங்க நினச்சதை செய்கிறாங்க. பட் நான் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன், ஒழுக்கமாக இருக்க முயற்சி செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். பட் ஈவன் தென், why am I running empty? நான் ஏன் எம்டியாக இருக்கிறேன்? நான் ஏன் வெறுமையாக இருக்கிறேன்? ஒருவேளை தானியேல் இந்த கேள்வியை கேட்டிருப்பார். மேபி தானியேல் would have asked this question, you know. நான் அத்தனை முறை ப்ரே பண்ண, I wanted to just pray. நான் ஜெபிச்சேன், I was disciplined. நான் அவங்க பழக்கங்களை ஈடுபடல, அந்த உணவு முறையை நான் அதை பின்பற்ற, I didn't eat those food and those habits, but I just prayed. நான் ஜெபம் தானே செஞ்சேன். பட் என்ன, சிங்கத்தின் குகையில் ஏன் போட்டாங்க? why me in lion's den? ஒருவேளை யோசேப் இந்த கேள்வி கேட்டிருக்கலாம். ஜோசப் கூட asked this question, right? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு ட்ரீம் கொடுத்தீங்க, ஒரு விஷன் கொடுத்தீங்க, அதை தானே நான் பர்சியூ பண்ணேன், அது பின்னாடி தானே போனேன், நீங்கள் கொடுத்த அந்த தரிசனத்தின் பின்னாடி தானே போனேன், அதை தானே பேசினேன். எங்கள் அப்பா சொன்னார், அதுக்கு ஒபீடியண்ட்டாக இருந்தேன். என் பிரதர்ஸை செக் பண்ண போனேன், அவங்கள விசாரிக்க போனேன். ஆனால் என்ன வித்துட்டாங்களே, குழியில் தள்ளிட்டாங்களே, ஏன், why me in the pit என்று சொல்லி கேட்டிருக்கலாம். My dear brothers and sisters, யோசேப்பை போல, தானியேலை போல, there are two other gentlemen. பைபிள் இன்னும் ஒரு 2 பேரை இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அவங்களும் இதே மாதிரி தான், எல்லாவற்றையும் சரியாக செஞ்சாங்க. they did everything right. கர்த்தருக்காக செஞ்சாங்க, தியாகமாக நின்றாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. பட் யூ நோ வாட் ஹேப்பன் டு தி லைஃப்? வாசிப்போம் நம்ம வேத பகுதி 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 19 to 24 வாசிக்க கேட்போம். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிருந்தது என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் தம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். But when her masters saw that their hope of profit was gone, they seized Paul and Silas and dragged them into the marketplace to the authorities. And they brought them to the magistrate and said, "These men, being Jews, exceedingly trouble our city, and they teach customs which are not lawful for us, being Romans, to receive or observe." Then the multitude rose up together against them, and the magistrates tore off their clothes and commanded them to be beaten up with rods. And when they had laid many stripes on them, they threw them into the prison, commanding the jailer to keep them securely. Having received such a charge, he put them into the inner prison and fastened their feet in the stocks. Paul and Silas, Paul and Sila,
பவுலும் சீலாவை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர், இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை வல்லமையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தியாகமாக sacrificially பல இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தாங்க. these men were planet shakers. அவங்களுடைய எஸ்பெஷலி பாலோட ஜர்னி, மிஷனல் ஜர்னி, அவரோட ஊழியத்தின் பாதையை வாசிக்கும் பொழுது பயங்கர ஆச்சரியமா இருக்கும், இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். And one of those journeys, எப்படிப்பட்ட ஜர்னினா, பவுல் முழுக்க ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், as the Holy Spirit guides him இந்த பர்டிகுலர் ஜர்னி. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா, if you get to read the verses before what we just read, பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். பவுலும் சீலாவும் இந்த ஜர்னியில போகும் பொழுது, as the Spirit of God was leading them, guiding them, எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தடுத்து கொண்டிருந்தாரோ அப்படி அவர்கள் போய்கொண்டே இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். ஏஷியாக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க, ஏஷியாக்குள்ளே போக விடாமல் ஆவியானவர் தடுப்பார். யூரோப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் ஒரு மிஷனல் ஜேர்னி இப்போ தான் நடக்குது, யூரோப்புக்குள்ளே போக வைக்கிறார். திடீர்னு என்று சொல்லி ஒரு தரிசனம் பார்ப்பார் பவுல். ஒரு மனிதன் இவர்களை இந்த தரிசனத்தை வந்து கூப்பிடுற மாதிரி, அவங்க ஊருக்கு மேசிடோனியா அந்த பகுதிக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்ப்பார். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் விஷன் அடுத்த நாள் எஞ்சி அவர் அந்த இடத்துக்கு போவார். பியூட்டிஃபுல்லி கைடட் பை காட். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அங்கே மட்டும் தான் போயிட்டே இருந்திருக்கேன், இங்கே போவாத, இப்படி வா இப்படி போ என்று சொல்லி கைட் பண்ண ஜஸ்ட் ஒபீடியன்ட் டு காட். கம்ப்ளீட்டாக ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணி இவங்க இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊருக்கு வந்த பிறகு, இந்த பிலிப்பிய பட்டணத்திற்கு வந்த பிறகு, அந்த பிலிப்பிய சிட்டியில் அவங்க ஜெபிக்க இடம் தேடுறாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் விமன் ஜெபிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ தே ஜஸ்ட் கோயிங் தர், ஏன்னா அவங்களுக்கு ஜபிக்க வாஞ்ச இருக்கு. ஸோ அவங்க அந்த விமன் மத்தியில் உட்காந்து ஜபிக்கிறாங்க. அண்ட் அதில் இருக்கிற ஒரு சகோதரி, யாருக்கு தெரியுமா, பேர் தெரியுமா இருக்காது, இந்த பட்டணத்தில் ஃபஸ்ட்டு சர்ச் அவங்க மூலமாக ஆரம்பிக்கப்படுகிறது. யார் அந்த சகோதரி தெரியுமா இருக்காது? லிடியா. ஸோ லிடியாவோட அவங்க மனசு ஆண்டவர் தொட்ட உடனே அவங்க வீட்டை திறந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் இன் பிலிப்பியன்ஸ், ஒரு உமன் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசினால்தான் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. யார் சொன்னது? விமென்லாம் வந்து முன்னாடி நின்று ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. இந்த பிலிப்பியர் பட்டணத்தில் முதல் சபை ஒரு சகோதரி மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்படி அங்கே ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துகிறார். அப்படி ஊழியம் செஞ்சு அங்கிருந்து அவர் கடந்து போயிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு பெண், a girl who was possessed by the demon, evil spirit, இவங்க பின்னாடி குறி சொல்லிட்டே வந்துட்டே இருக்கிறா. she is shouting and talking and speaking. இவங்க பின்னாடி பேசி, அந்த வாய்ஸ் பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கு, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறா. Paul is getting irritated at some point of time. நமக்கும் சில சமயத்தில் நடக்கும் தெரியுமா, நமக்குள்ள வெளியிலிருந்து நம்மளை பின்தொடர்ற வாய்ஸ் இல்லை, நான் அப்படி மனிதர்களை சொல்லலை, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி பீப்புள், பட் நம்ம உள்ள ஒரு வாய்ஸ், இன்னர் வாய்ஸ் எப்பாவது கேட்டுட்டே இருக்கும் தெரியுமா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் நமக்குள்ளே கேட்டுட்டே இருக்கும் தெரியுமா. உன்னால் முடியாது, யூ கான்ட் டூ இட், யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் இட், உனக்கு அகேன்ஸ்டாக எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் தெரியுமா. யூ ஷுட் ரிபியூக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பவுல் அதை தான் செஞ்சார். Don't allow the inner negative voice to stop you. பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஊழியத்தில், வேலையில் நம்ம க்ரோ ஆகும் பொழுது, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது, when you are really soaring, flying high and growing for Christ, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நேரத்தில் இந்த பிசாசு சும்மா இருக்க மாட்டான். என்ன தெரியுமா செய்வான்? உங்களுக்குள்ளேயே உங்கள் வாய்ஸ்லேயே பேசுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், வெளியே இருந்து என்ன பேசினாலும், வெளியே இருந்து யார் தடுத்தாலும் நீங்கள் நிற்க மாட்டீங்க, நீங்கள் ஓடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும், அவனுக்கு புரியும். அதனால் என்ன பண்ணுவான்? உங்கள் வாய்ஸ்லேயே பேசுவான், உங்கள் சத்தத்திலே பேசுவான், உங்க மூலமாவே பேசுவான், உங்க சரீரம் மூலமா பேசுவான், உங்க எண்ணங்கள் மூலமா பேசுவான், உங்க டேலண்ட்ஸ் இயலாமை அதை வச்சு பேசுவான். He will talk from your inside with your voice to stop you. But you know what Paul did? Paul என்னதமா செஞ்சாரு? He rebuked it in the name of Jesus Christ. You know, that's the first thing that you have to rebuke. அதான் முதல்ல நீங்க அடக்க வேண்டிய சத்தம்.
இயேசுவின் நாமத்தினால. You can't tell me that I can't do it. சொன்ன மாத்திரத்தில், சரியான விஷயத்தை அவர் செஞ்ச மாத்திரத்தில் அந்த பெண் விடுதலை அடைஞ்சா. she was healed, delivered. but you know what, என்னாச்சு தெரியுமா? அந்த பெண்ணை வச்சு காசு பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் கோபம் வந்துடுச்சு, வருமானம் போயிடுச்சு இல்லையா? அதனால பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிராக அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதிகாரிங்க கிட்ட குறை சொல்றாங்க. அவங்கள நியாயம் தீர்க்கும்படியாக இழுத்துட்டு வராங்க கோர்ட்டுக்கு. they bring them to the court. you know what is happening out there? இவங்களுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து இவங்களை அடிக்கிறாங்க. ஜானம் அடிக்குது, உதைக்குது. நன்மை எங்க செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் ஜீசஸ் அடித்து உதைக்கப்படுறாங்க. the same place where they were doing good. யாருக்கு நன்மை செஞ்சாங்களோ, யார் மீது அன்பாக இருந்தாங்களோ, யார் ரட்சிப்புக்குள்ள வரணும்னு நினைச்சாங்களோ, சேம் பிளேஸ். சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் தட், யூ நோ. சில சமயத்தில் அப்படிதான் இருக்கும். எதுக்காக நீங்க உழைக்கிறீங்களோ, எதுக்காக நீங்க சில விஷயங்களை செய்றீங்களோ, எதுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களோ, யார் வளர்ந்துடணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, so much of love and concern that you have, and you're toiling so much for those people, that situation, that office, that church, that family. அந்த இடத்துல இருந்தா பல நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்பு வரும். ignorance இருக்கும், அதிகமாக betrayal இருக்கும், அங்க ஒரு கோல்ட் ஃபீலிங் இருக்கும். அடிச்சாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க? ஜெயில அடைச்சாங்க, சங்கிலியால கட்டப்பட்டாங்க, எம்டி ஆனாங்க. for no fault of theirs. அவங்களோட ஒரு தவறு கூட இல்லை. all they wanted is to do what God wanted them to do. கர்த்தர் அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி நினைச்சாரோ அதை மட்டும் தான் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. my dear family, I just want to say this. I'm feeling so much in my spirit to say this to you. I want to encourage you. உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒருவேளை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எத்தனையோ விஷயங்களை தியாகம் செஞ்சு, மேபி யுவர் ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதனால விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, எத்தனையோ காரியங்களை கேட்க வேண்டிய, so many, I know so many of you have gone through so much in your life just because you wanted to follow Christ. இயேசுவை பின்பற்றதுக்காக எத்தனையோ விஷயங்களை நீங்களா சந்திச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். பட் இவ்வளோ செஞ்சோம், இவ்வளோ ஓடியும், ஆர் யூ ஃபீலிங் எம்டி? மேபி நாட் ஆல்வேஸ், எப்பொழுதும் கிடையாது. சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, சில சமயம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. பட் சில சமயம் டோன்ட் யூ ஃபீல் எம்டி சம்டைம்ஸ்? ஐ நோ, எனக்கு தெரியும். நைட்டு படுக்க போகும்போது ஒரு எம்டினஸ், காலை எந்திரிக்கும் போது சில எம்டினஸ். டியூரிங் த டே, டியூரிங் சம் டைம்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஃபீல் ஸோ எம்டி. சில சமயத்தில் ரொம்ப ஒரு வெறுமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? அண்ட் நோ ஃபால்ட் ஆஃப் யோர்ஸ். இது நம்ம எல்லாரும் கேட்குற ஒரு டைலாக், ரொம்ப சாதாரணமாக கேட்குற ஒரு டைலாக். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? ஐம் ஷுர் பாலும் சீலாவும் அப்படி உணர்ந்திருக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு. and they had all the rights to sulk. குறை பேசுறதுக்கு எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அப்படிதான் அவங்க சூழ்நிலையை நான் பார்க்குறேன். புலம்புறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஏன்னா பாவம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. போடா எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காகிறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. that's how I see it. but you know what, ஒருவேளை நான் செய்கிறத, புலம்புறத பவுலும் சீலாவும் செய்யல. ஒருவேளை நான் செய்கிறத, எதுவுமே வேண்டாண்டா என்று விட்டு கொடுக்கிறத பவுலும் சீலாவும் செய்யல. ஒருவேளை இது அவங்களால தான், இது அதனால தான் என்று கோர பேசி பிளேம் ஷிஃப்ட் பண்ணுறத பவுலும் சீலாவும் செய்யல. மாறாக அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? 25ஆம் வசனம் 25th verse வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
But at midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. And at the midnight, எல்லாரும் சொல்லுவாமா, midnight, midnight, நடு ராத்திரி, கேட்கல, நடு ராத்திரி, midnight, நடு ராத்திரி, நடு ராத்திரி, அது பேரை பாருங்க, நடு ராத்திரி, midnight, peak of darkness, peak of darkness. அவங்க ஒரு peak of darkness இருக்கிறாங்க, நடு ராத்திரியில் இருக்கிறாங்க. அப்படி நடு ராத்திரியில் இருக்கும் பொழுது, நடு ராத்திரியில் இருக்கும் பொழுது அவங்க துதித்து கொண்டிருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு இல்லையா? midnight, but they were praising and praying. Hallelujah. It was midnight. அது நடு ராத்திரி தான். பவுலுக்கும் சீலாக்கும் நடு ராத்திரி தான். They were going through so much of struggle தான். betrayal தான், ஏமாற்றம் தான், empty சிலிண்டர்ல அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா you know what they were doing, என்ன தெரியுமா செஞ்சாங்க? ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க, பிரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, துதித்து கொண்டிருந்தாங்க, பாடல்கள் பாடி கொண்டிருந்தாங்க. ஹalleluya, hallelujah. If this doesn't encourage you, I don't know what will encourage you. இது உங்களை உற்சாகப்படுத்தலனா எனக்கு தெரியல எது உங்களை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி. Can you see these two people out here? இந்த ரெண்டு பேரை உங்களால பார்க்க முடிகிறதா? வாழ்க்கையின் அடி மட்டத்தில் இருக்கிறாங்க, வாழ்க்கையின் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க, வாழ்க்கையில் ஆண்டவரே ஏன் எங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டீங்கன்னு கேட்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. But they were praising, they were praying. கட்டப்பட்டிருந்தாங்க, சங்கிலியால கட்டப்பட்டிருந்தாங்க, பிரிசனுக்குள்ள இருந்தாங்க, ஆனா they were praying and praising. Can I see that in this church? இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக பார்க்க முடியுமா? இந்த ஜனத்தை அப்படிப்பட்ட ஒரு ஜனமா பார்க்க முடியுமா? இந்த சந்ததியா? Can we see this generation like that? Can we see the next generation like that? Praying and praising, துதிக்கிறவர்களாக, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் துதிக்கிறவர்களாக, யார் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் துதிக்கிறவர்களாக, என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் துதிக்கிறவர்களாக, யார் என்னை ஏமாற்றினாலும் இல்லாவிட்டாலும் துதிக்கிறவர்களாக. Can this generation be a praying and praising generation? I'm so sad to see people very inconsistent இந்த காலங்களில். மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இந்த காலங்களில். மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கு, ஒரு டைம் எல்லாத்தையும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ஒரு டைம் சோர்வாக இருக்கிறாங்க, பலகீனமாக இருக்கு. So sad. அப்படி இருக்கிற இந்த காலத்து மக்களுக்கு இந்த பேசேஜை நான் என்ன தெரியுமா சொல்வேன்? பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கையில் எழுதிக்கோங்க, பெருசா கொட்ட எழுத்துல bold as you can do it. உங்க வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சுக்கோங்க, உங்க இடம், உங்க ஆபீஸ் ஃபுல்லா ஒட்டி வச்சுங்க, உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க. But you have to see this to believe it. For all those inconsistent people, can you see this? Nothing can stop them. எதுவுமே அவங்களை தடுக்க முடியாது. உலகத்தின் பாவங்கள் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. The sin of this world cannot distract them. உலகத்து ப்ராப்ளம்ஸ் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. They are always strong for Christ. அவங்க நாவுகள் சங்கிலியால கட்டப்பட்டிருந்தாலும் துதித்து கொண்டே மட்டுமே இருக்கும். கன்சிஸ்டன்சி. ஆனால் இன்னைக்கு நமக்கு எல்லாமே நடந்துடணும், எல்லாமே எப்போதுமே பெஸ்டாக தான் இருக்கணும். பட் எல்லாமே எப்பொழுதும் பெஸ்டாக இருக்குது தேவனுடைய கிருபை. ஆனால் அதுக்கு நம்ம எப்பொழுதும் பெஸ்டாக இருக்கணும், கர்த்தருக்காக பெஸ்டாக இருக்கணும் எப்பொழுதும், எவ்ரி செகண்ட். These guys inspire me so much. இவங்க என்னை அவ்வளோ உற்சாகப்படுத்துறாங்க. And you know what? This is most powerful. நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறத பாருங்க. This is most powerful. அவங்க துதித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்துச்சா? இதே வசனம் தான், அடுத்த வசனத்தில் போகுது, இதே வசனம் தான். இல்லை இதே வசனம் தான். Just this was 25. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை
கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் பைபிள்ல நம்ம எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, ஆனா உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்காக ஆட் பண்றேன். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. யூ நோ வாட், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எப்போ நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைன்னு உலகத்துக்கு சொன்னீங்களோ, the moment you said I am a child of God, I belong to Jesus, that the moment that you said I'm baptized, I go to church, நான் இயேசுப்பாவை பின்பற்றுகிறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்துவ நான் சபைக்கு போறேன்னு சொன்னீங்களோ, அப்பவே எல்லா கண்களும் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளை குறை சொல்றதுக்காக பார்க்கறாங்க என்று சொல்லி. Maybe they also criticize us, condemn us, make fun of us. சில சமயம் நம்மளை கிண்டல் பண்றாங்க, கரெக்ட் தான். சில சமயம் நம்ம குறை பேசுறாங்க, கரெக்டா. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நிறைய அப்படி சொல்லிக்கிறேன், திரும்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. வாட்ச் திஸ் கேர்ஃபுல்லி. நம்மளை குறை பேசி கிண்டல் பண்றாங்க தெரியுமா, அவங்க ஆக்சுவலா நம்மளை குறை பேசி கிண்டல் பண்ணல, அவங்க தாகமா பார்த்துட்டு இருக்காங்க. They are thirsty. The person who makes the maximum fun of you is the person who needs Christ more. உங்களை யார் ரொம்ப அதிகமாக கிண்டல் செய்கிறாங்களோ, உங்களை யார் அதிகமாக குறை பேசுகிறாங்களோ, அவங்க தான் பயங்கர தாகத்தோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது என் லைஃப்பில் நான் வச்சிருக்கிற ஒரு மெஷர். என்னை யாரெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, என்னை ஊழியத்தை யாரெல்லாம் ரொம்ப குறை பேசுகிறாங்களோ, அவங்களுக்காக நான் ரொம்ப அதிகமாக ஜெபிப்பேன், அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு தெரியும் அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏங்குறாங்க. ஆனால் அவங்களோட தன்மானம் அவங்களுக்கு தடுக்குது, அவங்களுக்கு வெக்கமாக இருக்கு. They feel so shy and they feel so restricted because of their religion or whatever reasons. அதனால அவங்க உங்களோட எப்படி கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. You know actually how they are speaking to you, how they connecting with you. அவங்க லாங்குவேஜ் இப்படி டைரக்டா, எனக்கு இந்த இயேசுப்பா தேவை, எனக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருக்கு, எனக்கு இந்த நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, நீங்க இவ்வளவு அதிகமா பேசுறீங்களே, நீங்க இவ்வளவு உற்சாகமா சொல்றீங்களே, this testimony that you're sharing, this Bible words this sharing, எனக்கு அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன், I think I need that என்று டைரக்டா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அவங்க லாங்குவேஜ், அவங்க பேசுற லாங்குவேஜ் எப்படி தெரியுமா, உங்களுக்கு கிண்டல் பண்றது, என்ன இயேசு, என்ன கத்துற, என்ன பாடுற, என்ன கை தூக்குற, என்ன சண்டே போயிடுற, ஏன் வாரத்தில் அடிக்கடி டெய்லி இதெல்லாம் போற, ஏன் பைபிளை தூக்கிட்டே இருக்க. இது ஆக்சுவலா ஏன் பைபிளை தூக்கிட்டு இருக்க கிடையாது, எனக்கு இந்த ஜீசஸ் வேணும், எனக்கு இந்த பைபிள் இருக்க வசனம் தேவை, எனக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப வெறுமையா இருக்கிறேன், எனக்கு இந்த பாவம் பிடிக்கல, என்னை யாரா காப்பாத்துங்களே. ஆக்சுவலா வெளியே நமக்கு கேட்கிற சத்தம் இல்ல, உள்ள இதுதான் அவங்களுடைய சத்தம். you know but we are so ignorant, நமக்கு தெரியல. அவங்க நம்மளை கவனிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்போ தெரியுமா ரொம்ப அதிகமாக கவனிப்பாங்க, நம்ம எம்டி சிலிண்டர் ஆகும்போது ரொம்ப அதிகமாக கவனிப்பாங்க. நம்ம கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கும் போது தான் நம்மளை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பிரச்சனை அதிகமாக நம்மளை சூழ்ந்திருக்கும் போது தான், when the problems are really over our head, அப்போ தான் நம்ம கவனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? Not because they want to see you fall or they're enjoying your fall. அவங்க நீங்க விழுந்ததை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக உங்களை கூர்ந்து கவனிக்கல, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி நினைச்சோன்னா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சிருக்கோம் அவங்க நம்மளை கை தட்டி சிரிக்கிறாங்க, அவங்க அப்பாடா இவங்க உழுதுட்டானே சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இல்ல, அவங்க ஏன் தெரியுமா அப்பதான் கூர்ந்து நம்மளை கவனிக்கிறாங்க. நானும் இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கிறேன், இந்த பிரச்சனை இவன் என்ன செய்யறான், இவங்க ஜீசஸ் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி உங்களை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. And you know what? அந்த சமயத்துல தான் நம்ம ஜீசஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றார் என்பதை நம்ம காண்பிக்கணும். பட் sadly, வருத்தத்திற்குரிய காரியம், அந்த சமயத்துல கிறிஸ்தவங்க 90% of Christians fail badly, miserably. தோத்து போறோம். நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு, இவனுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லையா, சில சமயத்தில் நம்மளோட மோசமாக இருக்கிறாங்க இவங்க பேசுகிற வார்த்தை, கஷ்டப்படும் போது பேசுகிற வார்த்தையோ செய்கிற விஷயமோ போடுற சண்டையோ, ஐ எம் பெட்டர் ஆஃப் வித் வாட் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. பட் யூ நோ வாட், ரிமெம்பர் திஸ், வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. நீங்கள் அதிக கஷ்டத்தில் இருக்கும்போது, எம்டியாக இருக்கும் போது தான் உங்களை சுற்றி நிறைய கண்கள் காதுகள் ஏக்கத்தோட பார்க்கிறதும் கேட்கிறதுமாக இருக்கிறது. What are they doing? How are they behaving? What steps are they taking? அவங்க நாவிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது? The entire prison was listening to them. அந்த சிறைச்சாலையில் கொலை செஞ்சுட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, திருடிட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, விபச்சாரம் செஞ்சுட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருமே இவங்க பேசுறத
பாடுறத கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. பாருங்க, இப்போ கேஸ் ஷார்டேஜ் ஆயிடுச்சு தான். ஒருவேளை ஃபார் நேம் சேக் சொல்கிறேன், எல்லாரும் இப்போ பயப்படுறது போல, ஆக்சுவலாக ஒருவேளை இந்த சுச்சுவேஷன் மாறினா அதை நோக்கி தான் போகுது. ஒருவேளை இந்த கேஸே இல்லைன்னு வச்சுப்போம், நம்ம வீட்டில் கேஸு கிடைக்கல, இனிமேல் கேஸு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க, ஸ்டாக் இல்லைன்றாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? இல்லை உங்கள் பிள்ளை வீட்டுக்கு வந்து அம்மா பசிக்குது, அப்பா பசிக்குதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கேஸ் இல்லைண்ணா எவ்வளோ எவ்வளோ திக்கு முக்காடுறோம் பாருங்க. see how stuck we become. கேஸ் இல்லைன்னா எதுவுமே செய்ய மாட்டீங்களா? வீட்டில் சாப்பிட மாட்டீங்களா? உண்ணாவிரதம் இருப்பீங்களா? ஃபாஸ்டிங் ஆகிடுவீங்களா? இண்டக்ஷன் ஸ்டவ். அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வை வாங்குவோம். ஸ்டாக் எங்கேயுமே இல்லை, அப்படி வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க சீக்கிரமாக. ஓகே, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குவோம், இல்லாட்டி எடுத்து அதை பயன்படுத்துவோம். மாட்டோமா? சரி, இண்டக்ஷன் ஸ்டவ்வும் கிடைக்கல, எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. என்ன பண்ணுவீங்க? பசியாக இருப்பீங்களா? ஒரு ஆப்பிளை சாப்பிடுவோம், இல்லை ஒரு ஆப்பிளை சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா டேனியலுக்கு பிடிச்ச வாழைப்பழத்தை சாப்பிடுவோம். ஆனால் ஏதாவது சாப்பிடுவோம், சாப்பிடாம இருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? we are so trained to survive in all situations. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதில் தப்பிக்க, அதில் ஏதாவது செஞ்சு நம்மளை காப்பாற்றிக்கொள்ள நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அந்த லாக்டவுனையே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோமையா? யாரா எதிர்பார்த்தாங்களா? nobody knew that something like that will come. அப்படி ஒரு சூழ்நிலை வரும், வீட்டுக்குள்ளேயே உட்காருவாங்க என்று யாருக்குமே தெரியாது. அதிலேயே தப்பிச்சு வந்துட்டோமையா, இதெல்லாம் பண்ணிட்டோமையா. அதிலேயே வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை செஞ்சு டார்கெட் அச்சீவ் பண்ண கூட கற்றுக் கொடுத்துட்டாங்க. இன்னும் வேற என்ன இருக்கு? what else? you know, we are so trained. அவ்வளோ ட்ரெயின்டாக இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? சில விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு போனாலும் தப்பிக்கிறதுக்கு நமக்கு கைவசம் சில விஷயம் நல்லா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த பவுலும் சீலாவும், இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது நான் சில அதிசயமான விஷயங்களை பார்த்தேன். அதுதான் 3 கீஸாக எடுத்துக்கிறேன். என்னது? 3 திறவுகோல்களாக எடுத்துக்கிறேன். எதுக்கு தெரியுமா? நம்மளுடைய சடன்லி வரத்துக்கு. அவங்க இப்படியாக ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க. அவங்க செய்யாத ஒரு தவறுக்காக ஜெயிலில் இருந்தாங்க. they were running empty because of no mistake of theirs. நம்ம பலர் இன்னைக்கு இருக்கிறத போல. but they were praising. அங்கேயோ துதிச்சுட்டு தான் இருந்தாங்க. but you know what? அங்க துதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களோட சடன்லி வந்தது. வாசிக்க கேட்போமா? 26ஆம் வசனம் 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுக்களும் கழன்று போயிற்று. Suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken, and immediately all the doors were opened, and everyone's chains were loosed. Suddenly, திடீரென, suddenly அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருந்தாங்க, எம்டியா இருந்தாங்க, for no mistake of theirs, பட் துதித்து கொண்டிருந்தாங்க, praise பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ there was a suddenly என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். and that's the word. அந்த வார்த்தை தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, அந்த வார்த்தை தான் நமக்கு பலத்தை கொடுக்குது, அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. அதுதான் இந்த சீரீஸ். லைஃப்ல there are suddenly that happens in our life. அந்த சடன்லி என்ன பண்ணும்? நம்ம வாழ்க்கையை திருப்பி போடும், நம்ம வாழ்க்கையை மாற்றும், நம்ம வாழ்க்கையில திடீர் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா நான் போன வாரம் சொன்னேன், இது நமக்கு சடன்லி, ஆனா ஆண்டவருக்கு ஸ்ட்ராட்டஜி. ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் செய்து வைத்திருந்ததை
சில நேரங்களில் நம்ம லைஃப்பில் நம்ம சில விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது சடன்லி கொண்டு வராரு. நம்ம போன வாரம் பார்த்தோம், the angels were praising continuously in the heavens. அவங்க தொடர்ந்து துதித்து கொண்டு தான் இருந்தாங்க, praise பண்ணிட்டு தான் இருந்தாங்க. They did not stop praising. அவங்க துதித்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே சரியான நேரத்தில் அந்த 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 குமாரன் வெளிப்படும் பொழுது அந்த praise எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. சேம் வே சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சரியான நேரம் வரும் பொழுது, சரியான விஷயம் நடக்கும் பொழுது, சரியான காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது, சில விஷயங்களை when we change, when we correct, when we do it right, or when the time comes, right time comes, அப்போ the suddenly வரும். But God had planned it already. அவர் அதை தான் நம்மளுக்கு திட்டமாக வச்சிருந்தார். But when things happen the way it has to happen, அது suddenly வரும். And I believe இந்த மாதம் நிறைய பேருக்கு அப்படி suddenly ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார் என்று சொல்லி. I believe this. If you don't believe it, you can keep quiet. நீங்கள் அமைதியாக இருக்கலாம். நான் திரும்பி சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஆண்டவர் இந்த மாதம் suddenly கொண்டு வராரு. Suddenly வருது. And you have to believe it. ஆனா இன்னைக்கு I want to bring your attention to 3 keys. 3 திறவுகோல்கள். எப்படி இந்த suddenly open ஆகும் உங்க லைஃப்லன்னு சொல்லிட்டு 3 திறவுகோல்கள். முதல் காரியம், பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் என்ன பண்ணியிருந்தாங்க? கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் when they were in chains, what were they doing? கேட்கல சத்தமா? ஜெபம் பண்ணி துதித்து கொண்டாங்க. இங்கிலீஷ்ல praying and கேட்கல praying and என்ன கேட்கல praying and singing hymns. இல்ல கேட்கல என்னது? singing hymns. hymnsனா அந்த காலத்துல துதிக்காக எழுதப்பட்ட பாட்டு. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆவியானவர் வெளிப்படுத்தி எழுதப்பட்ட பாட்டு, கர்த்தரை துதிக்கிற பாட்டு. இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சியா. நடு ராத்திரி இருட்டு, ஜெயிலில் பெட் லேம்ப்லாம் கொடுக்க மாட்டாங்க, பக்கத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கு லேம்ப்லாம் கொடுக்க மாட்டாங்க, தனியாக மொபைல் ஃபோனு கூட கிடையாது. நட்ட நடு நிசி, சச் டார்க்னஸ், பிச் டார்க்னஸ். ஆனால் இவங்க பாடுறாங்கயா. Most of the times இன்னைக்கு we are so used to such technology. இல்லை பைபிள் வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லணும், இதோ பார்த்துக்கலாம், அப்படி ஈஸியாக மொபைல் இன்னைக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் வளர்ந்து வர நாட்களில் சொல்கிறேன், கையில் பெரம்பால் அடிப்பாங்க சண்டே கிளாஸ் டீச்சர்ஸு. கெட்ட கோபம் வரும், நான் ஏன் பைபிளை படிக்கிறதுக்கு இப்படி அடிக்கிறேன், எங்கள் டீச்சர் கூட என்ன அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். நான் கோவப்பட்டுறேன். மனப்பாடம் பண்ண சொன்னாங்க. அப்படி நான் மனப்பாடம் பண்ணினது அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்தாங்கயா. மனப்பாடம் பண்ண இன்னைக்கு மனப்பாடம் பண்ணனால எங்கேயாவது மாட்டிக்கிட்டா கூட என்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, யார் வந்து காப்பாற்றுவாங்களோ காப்பாற்ற மாட்டாங்களோ, இந்த வசனம் இருக்கு எனக்கு, இந்த வசனத்தை என்னால் மனப்பாடமாக சொல்ல முடியும். ஐயா இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு, நாளைக்கு மொபைல் தட்டுப்பாடு வரலாம், எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு வரலாம், கரண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஃபோனை சார்ஜ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு பைபிள் எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. பர்சிக்யூஷன் என்ன ஃபார்மில் வேணால் வரப்போகுது பாருங்க. ஒருவேளை பர்சிக்யூஷன் வந்து பைபிள்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ஒரு வசனத்தை சொல்லுங்கன்னா அட்டகாசமாக கூகுள் சர்ச் போகிறீங்க, சாட் ஜிபிடி போகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்குலாம் நமக்கெல்லாம் கொஞ்சம் லெத்தார்ஜி வந்துடுச்சியா. வசனம் தானே ஈஸியாக அவைலபிள். ஒரு காலம் வரும்யா, தட்டுப்பாடு வரும். என்ன பண்ணுவீங்க? வசனம் மட்டும்தான் நமக்கு ஆதாரம். பவுலும் சீலாவும் மனப்பாடமா பாடுறாங்கயா, மெமரைஸ் பண்ணியிருந்தாங்க. they sung it from the heart in the times of difficulty. இன்னைக்கு ஒரு 5 வசனம் நம்மளால சொல்ல முடியுமா மனப்பாடமா? I'm encouraging people, books of the Bible ஆர்டர் படி நமக்கு தெரியுமா? Do we even care to read the Bible, open the Bible? பைபிளை நான் ஏன் தெரியுமா பைபிள் ஃபிசிக்கல் பைபிள் வைங்கன்றேன்? இது எஃபர்ட், இது சாக்ரிஃபைஸ். மொபைலில் வச்சுக்கோங்க பரவாயில்ல, ஆனால் ஃபிசிக்கல் பைபிள் ஒரு எஃபர்ட், ஒரு சாக்ரிஃபைஸ், த லவ் ஆஃப் கிரைஸ்ட்.
திறந்து படிக்கிறதே நீங்கள் பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம எங்கே இந்த மனப்பாடம் பண்ணுறோம்? நான் சொல்கிறேன், எது உங்களை காப்பாற்றுமோ காப்பாற்று. ஐ டூ நாட் நோ வாட் வில் ஹெல்ப் யூ, ஹூ வில் ஹெல்ப் யூ, பட் த பைபிள் வில் ஹெல்ப் யூ எவ்ரி சிங்கிள் டைம். இந்த வேத வசனம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு காப்பாற்றும். யூ ட்ரை இட் அண்ட் see, யூ செக் மீ, ஐம் சேலஞ்சிங் யூ. நீங்கள் என்ன இந்த ஒரு வாரம் சேலஞ்ச் வச்சுப்போம், 1 வீக் சேலஞ்ச் வச்சுப்போம். நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் வேணா இருங்க, என்ன இந்த உலகம் உங்களை நோக்கி தூக்கி போடட்டும், பட் திஸ் வேர்ட் ஆஃப் காட், இந்த வசனங்களை நீங்கள் பேசும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, வாழும் பொழுது, அது எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு தப்புவிக்கும். இட் வில் சேவ் யூ. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், மெமரைஸ் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணுங்க. ப்ரைசஸ் உங்க நாவல இருக்கட்டும். பாடல் டியூன்ஸ் முக்கியம் இல்லை, வீடியோ கிராஃபிக்ஸ் முக்கியம் இல்லை, அழகா தோற்றம் உள்ளவர்கள் முக்கியம் இல்லை. இட்ஸ் த வேர்ட், அதில் இருக்கிற வார்த்தைகள். எவ்ரி சிங்கிள் வேர்ட் அந்த பாடல்கள் உங்க நாவல இருக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கிற பாடல்கள் உங்க நாவல இருக்கும் பொழுது, அது உங்களை தப்புவிக்கும். பஸ்ஸில் போகும் பொழுது, மெட்ரோவில் போகும் பொழுது, பைக்கில் போகும் பொழுது, காரில் போகும் பொழுது, சூழ்நிலைகள், ஆஃபீஸ் சூழ்நிலைகளை, நெருக்கடியான சூழ்நிலை உட்காந்துருக்கும் போது, வீட்டில் தனிமையில் உட்காந்துருக்கும் போது, ஜஸ்ட் சிங். வார்த்தைகள் மனப்பாடமாக இருக்கட்டும். இந்த சபை வார்த்தைகளை மனப்பாடமாக மெமரைஸ் பண்ணுற சர்ச்சாக இருக்கணும், மனப்பாடமாக சொல்கிற சபையாக இருக்கணும். இது உங்களை தப்பு வைக்கும். ஐம் டெல்லிங் யூ, நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க, நீங்கள் வசனங்களை மனப்பாடம் பண்ண மெமரைஸ் பண்ண நான் சொல்கிறேன், உங்கள் சடன்லி வரப்போகிறது. ஏன்னா உங்களை அறியாமலே நீங்கள் இந்த வசனங்களை எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க, வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் சடன்லி வரப்போ எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? உங்கள் சடன்லி வரப்போகிறது. ஹல்லேலூயா. முதல் கீ இந்த மெமரைஸ். ரெண்டாவது கீ இருக்கு. இந்த ரெண்டாவது கீயை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம். இந்த கேஸ் ஸ்டவ்வை பார்க்கும் பொழுது, கேஸை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கேஸ் பலூன் ஞாபகம் வருது. இந்த பலூனை பார்த்தோம், அந்த ஆக்டிவிட்டி, இந்த பலூனை பார்த்தோம். நான் ஒரு ரியல் இன்சிடென்ட் சொன்னேன். ஒருத்தருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல ட்ரை பண்ணேன். அவர் உடனே ஒரு பலூன் எடுத்து ஊதிட்டு அதை அப்படியே விட்டு சொன்னார், கிறிஸ்டியன்ஸ் இப்படி தான் என்று சொன்னார். என்ன சொன்னார்? கிறிஸ்டியன்ஸ் இப்படி தான். ஒரு நேரத்தில் இப்படி ஊதப்பட்ட பலூன் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, அடுத்த நிமிஷம் காத்து போன பலூன் மாதிரி சோர்வாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினார். பட் அப்போ தான் ஆண்டவர் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான சர்மன் கொடுத்தாரு. அங்கே ஃப்ளைட்டில் இந்த சர்மன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. என்னன்னா, இந்த கேஸ் பலூனை பார்க்கும்போது, இந்த கேஸ் ஸ்டவ் பார்க்கும்போது எனக்கு அந்த பலூன் ஞாபகம் வருது. அந்த பலூன் ஞாபகம் வரும்போது அந்த பிலிப்பியர் புஸ்தகம் எனக்கு ஞாபகம் வருது. பிலிப்பியன்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. மை மெமரி கோஸ் பேக் டு திஸ் பிலிப்பியன்ஸ் புக், இந்த லெட்டர். ஏன் தெரியுமா? இந்த பிலிப்பியன்ஸில் அதிக முறை சந்தோஷத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இந்த லெட்டரில் பிலிப்பியன்ஸில் அதிக முறை சந்தோஷத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. 16 டைம்ஸ்க்கு மேலே, 4 அதிகாரம், 4 சாப்டர்ஸ் பால் எழுதுகிறார். பால் எழுதுகிறார் சந்தோஷத்தை பற்றி 16 முறைக்கு மேலே எழுதுறாரு. அவரோட சந்தோஷத்தை பற்றி எழுதுறாரு, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறாரு. ஓகே, சந்தோஷமா இருக்க சொல்றாரு. Now listen to this. I just want you to read this one verse. பிலிப்பியர் 1 அதிகாரம் 3 மட்டும் வாசிங்க வேகமாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் I thank my God upon every remembrance of you. Every remembrance, இங்கிலீஷ்ல every remembrance என்று ஒரு வார்த்தை யூஸ் பண்றார் பவுல். Every remembrance, அதாவது உங்களை பத்தி எனக்கு வருகிற எல்லா ஞாபகங்களும் என்று சொல்றார். I thank God for that என்று சொல்றார். ஞாபகம் வருகிறது. யாரை பத்தி? யாருக்கு எழுதுறாரு இந்த லெட்டர்? யாருக்கு எழுதுறாரு இந்த லெட்டர்? யாருக்கு எழுதுறாரு? பிலிப்பியன்ஸ்ல இருக்கிற அந்த சர்ச்சுக்கு எழுதுறாரு. அவர் ஸ்தாபித்த அந்த சர்ச்சுக்கு எழுதுறாரு. அந்த சர்ச்சுக்கு இவர் லெட்டர் எழுதும்போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, உங்களை பற்றி எனக்கு வர எல்லா விஷயத்துக்கும், ஞாபகம் வர எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறேன். ஐ தேங்க் காட் ஃபார் எவ்ரி ரிமெம்பரன்ஸ் ஆஃப் யூ. புரியுதா உங்களுக்கு? நவ் லிசன் டு திஸ். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சர்ச்சு
அந்த சர்ச்சுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த சர்ச்சுக்கு லெட்டர் எழுதும் பொழுது அவங்கள பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருகிற போதெல்லாம் அவர் தேங்க் பண்ணுற ஆண்டவர் தேங்க் பண்ணணும்னு தோணுதுன்றாரு. அப்படி அந்த சர்ச்சுக்கு எழுதின லெட்டர் தான் சந்தோஷத்தை பற்றி அதிகமாக எழுதுறாரு. சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. பட் இந்த லெட்டர் அவர் எழுதும்போது ஜெயிலில் இருந்தார், சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார். சங்கிலியால் கட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கும்போது சந்தோஷம் அதிகமாக வருது அவருக்கு. ஏன் சந்தோஷம் அதிகமாக வருது? சந்தோஷம் சங்கிலியை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இது 10 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. எப்போ? எந்த 10 வருஷம் கழிச்சு? முதல் முறையாக பிலிப்பைன்ஸ்குள்ள போனார் தெரியுமா? ஜெயிலில் போட்டாங்க தெரியுமா? அவரையும் பாலையும் சீலாவையும். லிடியான்னு ஒரு சகோதரியை பார்த்தார் தெரியுமா? அவங்க வீட்டில் பிலிப்பைன்ஸில் ஃபர்ஸ்ட் சர்ச், யூரோப்போட ஃபர்ஸ்ட் சர்ச் பிலிப்பைன்ஸில் ஒரு சர்ச் பிளான் பண்ணார் தெரியுமா? அதெல்லாம் ஞாபகம் வருது. அது நடந்து 10 வருஷம் கழிச்சு மனுஷனை திரும்பி ஜெயிலில் போடுறாங்க. இஸ் பேக் டு த ஜெயில் அகெயின். திரும்பியும் கை சங்கிலியால் கட்டுறாங்க. இப்போ கையில் சங்கிலியை கட்டின உடனே அந்த சங்கிலியை பார்த்த உடனே அவருக்கு என்ன திரும்ப ஞாபகம் வருது? ஆஹா, இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சங்கிலியில் கட்டினாங்களே, ஆனால் என் ஆண்டவர் அந்த சங்கிலிகளை உடைத்தாரு, அந்த சிறை இருப்பை உடைத்தாரு. He broke that prison and God gave a powerful church there என்ற ஒரு மெமரி திரும்பி அதுக்கு போகுது. அண்ட் அது என்ன பண்ணுது? இப்போ ஜெயிலில் இருக்கும் போதும் அதிக சந்தோஷத்தோட அதே சபைக்கு திரும்பி லெட்டர் எழுத வைக்குது. ஹalleluya. And I want to tell you today உங்க சடன்லி வரணும்னா உங்க மெமரி should be filled with thanksgiving points. நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் நடக்கும்யா. இன்னைக்கு லாக்டவுனை நம்ம திரும்பி பார்க்குறோம். லாக்டவுனை பார்த்து நிறைய பேர் சோர்வா பலகீனமா இன்னைக்கு கூட பேசுறதுக்கு நிறைய காரியம் இருக்கும். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் லாக்டவுனு நினச்சா சந்தோஷமான மெமரிஸ் தான் இருக்குது. ஏன்னா லாக்டவுனில் இன்னைக்கு பார்க்குற இந்த டீன்ஸ் கிட்ஸ் சர்ச் அங்கே தான் ஆரம்பிச்சது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆரம்பிச்சது. எனக்கு லாக்டவுனை பார்க்கும்பொழுது நிறைய சந்தோஷமான மெமரிஸ் இருக்குது. ஏன்னா லாக்டவுன் போடப்பட்ட அந்த வருஷம்தான் காட்சாமி அதிக சர்ச்சை பிளான் பண்ணிச்சு. லாக்டவுனில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான மெமரிஸ் இருக்கு. லாக்டவுன் அப்போ தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த மீடியா மினிஸ்ட்ரி அவ்வளோ வீடியோஸ், அவ்வளோ சர்மன்ஸ், வீடியோ மீடியா அவ்வளோ பவர்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். when I think about lockdown, இப்போ திரும்பி ஒரு லாக்டவுன் வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு பயத்தை கொடுக்கல, அது எனக்கு நடுக்கத்தை கொடுக்கல. that gives me good memories about the previous lockdown. and I want to tell you today, if you want your suddenly to come, உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தில் நினச்சி ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இது அப்படி ஆயிடுச்சு அவங்க அப்படி பண்ண நினைக்காதீங்க. every memory உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது லாஸ் மாதிரி தெரியலாம், பட் every memory of yours should be thanksgiving. ஏன்னா எல்லாத்துலையும் நன்மை இருக்கு, எல்லாத்துலயும் பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. உலகத்துக்கு அது இழப்பு மாதிரி தெரியலாம், ஆனா உங்களுக்கு அது பாசிட்டிவ், because God has a lesson in every incident that happens and that can become a great memory for you. கடைசியாக இந்த பவுல் என்ன பண்றாரு? ஆண்டவர் சிறையை உடைச்சிட்டார், இவங்களுக்காக ஜெயிலை உடைச்சிட்டாரு. நம்ம சிறை உடைஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அங்கிருந்து விட்டா போதும் தப்பிச்சு தானே ஓடுவோம். ஆனால் you know what this Paul is doing? வாசிப்போமா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 27-28. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். And the keeper of the prison, awakening from sleep and seeing the prison doors open, supposing the prisoners had fled, drew his sword and was about to kill himself. But Paul called with a loud voice, saying, do yourself no harm, for we are all here. தப்பிச்சு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. prison doors are open, God has opened all the doors and the chains are broken. இப்போ தப்பிச்சு ஓடணும். ஆனால் ஒரு சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தர் கதறாங்க, யாரோ ஒருத்தர் பயப்படுறாங்க. யார் அதுன்னு பார்த்தா அந்த ஜெயிலர். யார் இவங்களை கட்டி போட்டாரோ அந்த ஜெயிலர், யார் இவங்க தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமாக வைக்கப்பட்டாரோ சேம் ஜெயிலர் who was reason for them to stay inside the jail. இந்த ஜெயிலர் இவங்க உள்ளே இருக்கணும், இந்த சிறையிருப்பில் இருக்கணும் என்பதற்கான காரணம். பட் அந்த ஜெயிலர் இவங்க ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு டோர்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு அவர் தன்னை தற்கொலை செஞ்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிற, பயப்படுறாரு, யோசிக்கிறார். பட் யூ நோ வாட், பால் could have easily escaped from that. பால் அங்கிருந்து ஓடி போகல, திரும்பி வந்து நின்று, ஐயா கவலைப்படாதீங்கய்யா,
கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம் என்று சொல்றாரு. வாட் அ கேரக்டர், வாட் அ கேரக்டர். இன்னைக்கு செல்ஃபிஷா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம சடன்லிக்காக ஜெபிக்கிறோம். என்னோட தேவைகள், என் பிரச்சனை மாறணும், எனக்கு சுகம் வரணும், என்னோட காசு எனக்கு கிடைக்கணும், எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும். we are so selfish. நமக்கு தெரியாம நம்ம ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறோம். but God wants to ask you one question. நான் உனக்கு சடன்லி கொண்டு வந்தா நீ அந்த சடன்லியை வச்சு உன்னோட தேவைகளை மட்டும் சந்திப்பியா, உன்னோட நிலைமையை மட்டும் யோசிப்பியா, இல்லாட்டி உன்னை மறந்து will you reach out to the people who are crying, who need help, who need Jesus? மெமரைஸ் பண்ண நம்ம ஆயத்தமா இருந்தோம்னா சடன்லி வரும். மெமரிஸில் பாசிட்டிவான விஷயங்களை வச்சு தேங்க்ஸ் கிவிங் பண்ண ரெடியாக இருந்தோம்னா சடன்லி வரும். அதை விட மெமோயர், நம்ம லைஃப்பில் கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதங்களை, செஞ்ச அற்புதங்களை மற்றவங்களுக்கு சொல்லி, இந்த எம்டி கேஸ் சிலிண்டர் ஒரு நாள் ஃபுல் கேஸ் சிலிண்டராக மாறும். அது மாறும் பொழுது அது மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? உங்கள் லைஃப் இப்போ எம்டியாக இருக்கலாம். இப்போ யூ மைட் பி ரன்னிங் எம்டி. பயங்கர ஒரு வெறுமையில் ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். ஆல்ரெடி பயங்கர வெறுமையில் நீங்கள் இருக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கரேஜ் யூ. வர நாட்களில் உங்கள் ஜெபம் உங்களுக்காக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் திஸ் 1 week ட்ரை திஸ். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் ஆஸ்க் காட், நான் யாருக்காக ஜெபிக்கணும், நான் யாருக்கு ரீச் அவுட் பண்ணணும், நான் யாருக்கு உதவி செய்யணும், நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், யார் கூட நேரம் செலவழிக்கணும், யாரை போய் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணணும். ஜஸ்ட் ஆஸ்க் காட். ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவார் உங்கள் சைமன் யார் என்று சொல்லி. யாருக்காக நீங்கள் ஜெபிக்கணும், யாருக்காக நீங்கள் போய் உதவி செய்யணும் காட்டுவார். அதை செய்யுங்க போதும். அதை செய்யும் பொழுது உங்கள் சடன்லி கண்டிப்பாக கடந்து வரும். உங்கள் லைஃப் ஒரு குறிப்பாக மாறட்டும். உங்கள் லைஃப்பில் நடக்கிற அற்புதங்கள் மற்றவங்களுக்கு ஒரு குறிப்பாக மாறட்டும். மற்றவங்களுக்கு ஒரு குறிப்பாக மாறட்டும். let it be an example for others, let it be a testimony for others. அதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய சடன்லி கொடுப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். there is a suddenly coming. ஆண்டவர் பெரிய சடன்லியை கொண்டு வரார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பல பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமாக கர்த்தர் சடன்லி கொண்டு வரார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சடன்லி நீங்கள் கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவர். இந்த சடன்லி எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே மாற்றி போட போகிறது, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்கள், நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி அப்பா. அப்பா, ஒருவேளை நாங்கள் வெறுமையில் இப்போ இருக்கலாம், ஒருவேளை எம்டியாக இருக்கலாம், இங்கே வரும் பொழுது எம்டியாக வந்திருக்கலாம். ஆனால் இங்கிருந்து போகும் பொழுது ஆண்டவரே பப்ளிங் வித் ஜாய். ஆண்டவரே, சந்தோஷத்தினால் உள்ளம் பொங்கி 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 வழிந்து கொண்டு இங்கிருந்து போக போகிறோமே அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறதுக்கு நேரம் பத்தாதே ஆண்டவர் எங்களுக்கு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். ஐ see so many full hearts. ஆண்டவரே, நிறைவான இருதயங்களை பார்க்கிற வெறுமையாக வந்த எத்தனையோ இருதயங்கள் இங்கிருந்து நிறைவாக 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 வெளியே போறதை பார்க்கிற ஆண்டவரே. Thank you Jesus for the fullness that you're giving. ஆண்டவரே, the bubbling joy that you're giving. ஆண்டவரே, பொங்கி வழிகிற சந்தோஷத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. I pray in the name of Jesus. ஆண்டவரே, ஒருத்தர் கூட இந்த வாரம் வெறுமையா பார்க்க கூடாது. Not even a single person should see dryness, emptiness in their lives, oh Lord. ஆண்டவரே, I pray this prayer of blessing over the children of God's army, this family of God's army. ஆண்டவரே, I pray that this week that they will be bubbling with joy. சந்தோஷம் பொங்கி வழிவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென்.